ஷைனிங் ஸ்டார் சேனல் வழங்கும் உயிரினங்கள் அறிவோம். இன்று நாம் அணை கட்டும் அதிசய உயிரினம் பற்றி அறிவோம். மான்களுக்கு கொம்புகளையும் யானைகளுக்கு தும்பிக்கையையும் படைத்த அதே இறைவன்தான் இந்த உலகத்தில் படைத்த புல் பூண்டு முதல் எல்லா உயிரினங்களையும் அவற்றுக்குரிய தகவமைப்புகளோடு வாழவும் வைத்திருக்கிறார். இவை பற்றிய அறிவு இயற்கை குறித்த நம் ஞானத்தை அகலப்படுத்துவதோடு ஆழப்படுத்தவும் செய்கிறது. அப்படிப்பட்ட இயற்கையின் அதிசய படைப்புகளில் ஒன்றுதான் இந்த அதிசயமான அணை கட்டுகின்ற உயிரினமும். எலும்புகளுக்கும் கரையான்களுக்கும் புற்றை கட்டும் திறமை இருப்பது போல இந்த உயிரினத்திற்கு அணையை கட்டுகின்ற ஆற்றல் உள்ளது. அந்த உயிரினம்தான் பீவர். தமிழில் இந்த விலங்கு நீரெலி என்று அழைக்கப்படுகிறது. இது ஐரோப்பாவிலும் வட அமெரிக்காவிலும் வாழும் உயிரினமாகும். குண்டு செம்பு போன்ற தலை, முயலினுடைய வாய் போன்ற பிளவுபட்ட வாய், அதில் உளி போல அமைந்திருக்கும் 2 முன்பற்கள், கீழ்வாயிலும் அதே போன்று 2 உளி போன்ற பற்கள், சிறிய கண்கள், சின்னதான காதுகள், செழுமையான உடல், அதன் மேல் அழகான அடர்ந்த பழுப்பு நிறமுடைய உரோமங்கள், குட்டையான முன்கால்கள், தடிமனான பின்கால்கள், குட்டையும் தட்டையுமான வால் ஆகியவற்றையெல்லாம் பெற்றுள்ள ஒரு அதிசய விலங்குதான் இந்த பீவர் என்ற விலங்கு. இது எலி குடும்பத்தை சேர்ந்தது. இது 75 சென்டிமீட்டர் நீளம், 25 கிலோ எடையுடைய ஒரு விலங்கு ஆகும். இதன் கண்களில் 2 இமைகள் உள்ளன. இது தவிர கண்ணாடி திரை போன்ற மெல்லிய தோலும் இதன் கண்களின் மீது அமைய பெற்றுள்ளது. பீவர் தண்ணீருக்குள் செல்லும் போது சேறு, தூசி போன்றவை கண்களில் படாதபடி இந்த திரை அதற்கு பாதுகாப்பை தருகிறது. பீவருடைய கண்களுக்கு பார்க்கும் திறமை குறைவு. ஆனால் இதற்கு நுகரும் ஆற்றலும் கேட்கும் திறனும் அதிகம். இந்த அதிசய விலங்கால் 15 நிமிடங்கள் வரையும் தண்ணீருக்குள் மூச்சை அடக்கி கொண்டு இருக்க முடியும். இதன் வாயில் 20 பற்கள் தான் உள்ளன. இவற்றில் 4 பற்கள் மிகவும் வலிமையானதாக அமைந்திருக்கின்றன. பெரியதாக இருக்கும் இந்த பற்கள் கூர்மையாகவும் இவற்றின் நுனி சற்று வளைந்தும் இருக்கும். எலியைப் போலவே இந்த பற்களும் பீவர் சாகும் வரை வளர்ந்து கொண்டே இருக்கும் தன்மையுடையவை. இந்த பற்களின் துணையால் பீவர் பெரிய பெரிய மரங்களையும் கூட கடித்து கடித்து கீழே சாய்த்து விடும் ஆற்றல் பெற்றுள்ளது. இதன் வாய்க்குள் தொங்கும் திரை போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகிறது. இந்த திரை பற்களுக்கு பின்னால் அமைந்திருக்கிறது. பாதுகாப்பு பணியில் இந்த அமைப்பு பீவருக்கு பெரிதும் பயன்படுகிறது. பீவர் மரத்தை கடித்து சிதைக்கும் போது மரத்தூள் போன்றவை தொண்டைக்குள் சென்று விடாதபடி இந்த திரை அதற்கு பாதுகாப்பை தருகிறது. தன் முன்னங்கால்களால் உணவை பிடித்து கொண்டு இந்த பீவரும் ஒரு அணிலை போல மரத்தில் அமர்ந்து கொண்டு சாப்பிடுகிறது. இதன் கால்களில் விரல்கள் உள்ளன. இவற்றின் முனைகளில் நகங்களும் இருக்கின்றன. முன்னங்கால்கள் தோண்டும் போது மரத்தை பிடித்து இழுக்கும் தன்மை கொண்டது. பின்னங்கால்களிலும் விரல்கள் உள்ளன. இந்த விரல்கள் தோலால் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் பீவர் நீரில் எளிதாக நீந்த முடியும். பின்னங்கால்களால் தன் உடல் முடியை நீவி கொடுக்கும். உரோமங்களில் ஒட்டி கொண்டிருக்கும் பாசி போன்றவற்றை துடைத்து துடைத்து அகற்றும். இதனால் நீரில் பீவரால் தடை எதுவும் இல்லாமல் வேகமாக நீந்த முடியும். இதன் வாலில் உரோமங்கள் அடர்த்தியாக இருப்பதில்லை. இதன் வால் இது அமர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இதற்கு ஒரு முட்டு கொடுக்கும் உறுப்பாக பயன்படுகிறது. முக்காலின் 3வது கால் போல இது பீவருக்கு உதவுகிறது. பீவரின் வால் நீரில் அதற்கு ஒரு சுக்கான் போல பயன்படுகிறது. ஆப்பிரிக்காவில் மக்கள் தங்கள் கைகளால் தட்டி செய்தியை பரப்புவார்கள். அதுபோல இந்த அதிசய விலங்கும் தன் வாளால் தண்ணீரை தட்டி தன் வருகையை தெரிவிக்கிறது. தண்ணீரில் இது தன் வாளால் பலார் பலார் என்று சத்தமாக அடிப்பதால்
இதன் வருகையை எளிதாக உணர முடியும். தன் வாழிடத்தை இது அற்புதமாக அமைக்கும் திறன் பெற்றது. இதன் வாழிடத்திற்கு சாட்ஸ் என்று பெயர். இந்த வாழிடம் நீரின் நடுவில் அமைந்திருக்கும். ஏழையின் குடிசையைப் போல இந்த வாழிடம் அமைக்கப்படுகிறது. குடிசைக்குள் ஜன்னல்கள் இருக்காது. ஆனால் இதன் வாழிடத்தில் உச்சியில் காற்று உள்ளே வருவதற்காக ஒரு துவாரம் போடப்பட்டிருக்கும். இந்த ஆச்சரியமான உயிரினத்தின் குடிசை வீட்டுக்கு 2 வாசல்கள் இருக்கின்றன. இதில் வியப்பூட்டும் செய்தி என்னவென்றால், இந்த 2 வாசல்களுமே தண்ணீருக்குள் தான் அமைக்கப்படுகின்றன. இதன் நடுப்பகுதி மேடானதாக அமைக்கப்பட்டிருக்கும். இந்த மேடான பகுதியில்தான் குட்டிகள் வளரும். குளிர்காலத்துக்கான உணவும் இங்குதான் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கும். பீவர் என்ற இந்த எலி குடும்பத்து உயிரினத்தின் அதிசயமான வாழ்க்கை முறைக்கு சிகரம் வைத்தாற் போல இதன் அணை கட்டும் திறன் அமைந்திருக்கிறது. ஆற்றின் குறுக்கே இது அற்புதமாக அணை கட்டும். மரக்கிளை, கல், சேறு முதலியவற்றை கொண்டு இந்த அணை கட்டப்படுகிறது. இவ்வாறு பீவர் அணை கட்டும்போது அந்த இடத்தில் ஆறு குளமாக மாறுகிறது. அந்த இடத்தில் இருக்கும் தண்ணீரில் மீன்கள் அதிகமாக இருக்கும். இத்தகைய அற்புதமான திறமைகள் பல பெற்றுள்ள இந்த அதிசய உயிரினத்திற்கு முக்கியமான எதிரிகளாக விளங்குவன கரடி, ஓநாய் முதலியவை மட்டுமல்ல, மனிதனும் தான். பீவர் போன்ற வினோதமான உடலமைப்பும் விந்தையான வாழ்க்கை முறையும் கொண்ட விலங்குகளை பற்றியும் தாவரங்களை பற்றியும் அறிந்து கொள்வதன் மூலம் மகத்தான நாம் வாழும் இந்த பூமியையும் அதில் காலம் காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பீவர் போன்ற எத்தனையோ அதிசயமான உயிரினங்களையும் நாம் போற்றி பாதுகாத்து நம் வருங்கால சந்ததிகளுக்கு பத்திரமாக விட்டு செல்வோம். நண்பர்களே, இன்று நாம் அணை கட்டுகின்ற அதிசய உயிரினம் பற்றி அறிந்து கொண்டோம். இதுபோன்று மேலும் பல நல்ல தகவல்களை அறிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.